பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ தான் ஏதோ மிகப்பெரிய பாபம் செய்ததாக அவனாக மனதில் நினைத்து கொண்டு நான் காட்டிற்கு செல்கிறேன் என்று தர்மராஜன் கூறியவுடன், நீ எந்தவிதமான தவறும் செய்யவில்லை, மகாபாரத யுத்தமே தர்மத்தின்படித்தான் நடந்தது என்று எவ்வளவோ எடுத்து கூறியும் அதை மறுத்த தர்மராஜன், அப்படி ஒருவேளை நீ பாவம் செய்ததாக நீ நினைத்தேயானால் அஸ்வமேத யாகம் செய், எப்பேற்பட்ட பாபமானாலும் தீர்ந்துவிடும் என்று சொல்ல, அஸ்வமேத யாகத்தை, அதாவது 15 வருடங்கள் 3 அஸ்வமேத யாகத்தை ஒரு சேர செய்து முடித்தான் தர்மராஜன். அதில் எந்த விதமான குறையும் இல்லாமல் அனைத்து மந்திரங்களும் ஸ்பஷ்டமாக கூறியபடி எந்தெந்த தேவதைகளுக்கு எவ்வளவு ஆகூதி கொடுக்க வேண்டுமோ அதன்படி கிரம பிரகாரம் கொடுத்து வந்திருந்த அத்தனை பேருக்கும் தங்குவதற்கும், அதே மாதிரி 24 வரும் நேரமும் அவர்களுக்கு என்னென்ன உணவு வேண்டுமோ அது அத்தனையும் தயார் செய்து அனைவரையும் மகிழ்வித்திருந்தார். என்னென்ன தானங்கள் அவர்களுக்கு வேண்டுமோ அது அத்தனையும் கொடுத்து மகிழ்ந்தார். இந்த மாதிரி ஒரு யாகம் வேறு எங்கும் நடந்ததில்லை என்பது போல தர்மராஜன் செய்த அந்த யாகம் இருந்தது. அந்த யாகத்திலே ஞானம் வேண்டுமென்றால் சாக்ஷாத் வேதவியாசரே இருந்து கொண்டு பலவிதமான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருந்தார். உணவு எல்லாருக்கும் கிடைத்தது, தான தர்மங்கள் எவ்வளவு வேண்டுமோ கிடைத்தது. யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் நடந்த அந்த யாக முடிவினிலே ஒரு அணிலானது இதெல்லாம் ஒரு யாகமா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு கதையெல்லாம் சொல்லி இந்த யாகத்தினால் எந்த புண்ணியமும் வரப்போவதில்லை என்று கூறியது. இப்போ தர்மராஜனுக்கு இவ்வளவு சிரத்தையாக செய்த இந்த யாகத்தில் எந்த விதமான பலனும் இல்லை என்று கூறுகிறதே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இது சம்பந்தமாக ஊரிஸ்ரவஸ் என்கின்ற ராஜா, அவன் மிகப்பெரிய தர்மவான், எது தர்மம் எது அதர்மம் என்பதனை பற்றி மிகப்பெரிய விளக்கத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். அது போக அடுத்து நாரதர் பாருங்க, பிராச்சீன பர்கிஸிற்கு சில விஷயங்களை கூறினார். தேவையில்லாமல் யாகங்களை நீங்கள் பிராணிகளை பலி கொடுத்தால் நரகத்தில் உங்களை ஹிம்சிக்க அந்த பிராணிகள் காத்திருக்கின்றன என்று நாரதர் பிராச்சீன பர்ஷுக்கு கூறுவதாகவும், யாகம் என்றால் எப்படி செய்ய வேண்டும், அந்த சிரத்தை எப்படி இருக்க வேண்டும், அந்த மந்திர உச்சாடனை எப்படி வேண்டும், அந்தந்த ஆகுதிகள் அந்த தேவதைகளுக்கு எவ்வளவு சிரத்தையாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக இந்த இடத்தில் யாகத்தை பற்றியும் அதனுடைய நிஷ்டங்களை பற்றியும் தான தர்மங்களை பற்றியும் ஆகுதிகளை பற்றியும் மிக விளக்கமாக மகாபாரதம் எடுத்துரைக்கிறது. இன்னும் சொல்ல போனால், யாகம் செய்பவனுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் ரொம்ப 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 முக்கியமானது. இதனால் எனக்கு மிகப்பெரிய புகழ் பெற வேண்டும், என்னுடைய கீர்த்தி அதிகமாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வைத்து அந்த யாகம் செய்தால் அந்த யாகத்தினால் எந்த விதமான பலனும் இல்லை. அது மட்டுமல்லாமல் அந்த யாகத்திற்கு செலவு செய்கின்ற அந்த செல்வம் சரியான தர்ம மார்க்கத்தில் வந்ததாக இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை அநியாயமாக சம்பாதித்ததாக இருந்தால் அதனால் அவனுக்கும் பலன் இல்லை, அதை செய்தவர்களுக்கும் பலன் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவனிடமிருந்து பெறப்பட்ட தான தர்மங்களினால் பெற்றவர்களுக்கு பாவமே நிச்சயமாக கிடைக்கும் என்று மகாபாரதம் எச்சரிக்கிறது. பாரு, இப்போ இதில் என்னன்னா, நீங்கள் இவ்வளவு டம்பாச்சாரமாக 15 வருடங்கள் யாகம் அப்படியெல்லாம் செய்யணுங்கிறது இல்லை. நியாயமாக சம்பாதித்த ஒரே ஒரு பழம் இருக்கிறது. வெயில் நேரத்தில் பசியோடு ஒருவன் வந்திருக்கிறான், அந்த ஒரு வாழைப்பழத்தை அவனை கொடுங்க. அந்த நேரத்தில் அவன் இளைப்பாறுவான் பார்த்தீங்கன்னா, அதனால் வரக்கூடிய புண்ணியம் மிக அதிகம். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அந்த நேரத்தில் அவனுக்கு அது மிக 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 உயர்ந்ததாக தெரியும்.
சரி, அது எப்படின்னா யோக்கியருக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பசித்தவர்களுக்கு கொடுத்தாலும் நிச்சயமாக அதற்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால், என்ன சார் என்கிட்ட பணம் காசெல்லாம் இல்லை, அப்போ நான் என்ன சார் தானம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெயில் காலமாகுது, ஒன்றும் இல்லைங்க சார், ஒரு குடம் நீர் எடுங்க, வீட்டுக்கு வெளியே வைங்க, யாரும் வந்து போகிற ஒரு 10 பேருக்கு அந்த தண்ணி எடுத்து கொடுங்க. இதனால் உங்களுக்கு ஏதாவது செலவாகுதா? இல்லை இல்லை. உங்களுடைய என்ன சொல்கிறது, உடல் உழைப்பு, நீர் இறைவன் கொடுத்தது, அதை 4 பேருக்கு விநியோகம் செய்யும் போது அதீத புண்ணியம் கிடைக்கிறது என்று மகாபாரதம் சொல்கிறது. அவங்களுக்கு பாருங்க, இறைவனால் அந்த யோக்கியதைக்கு தகுந்த மாதிரி என்ன இறைவன் கொடுத்தானோ அதை வைத்து கொண்டு அந்த தான சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எந்த காரணத்தை கொண்டுட்டும் கடன் வாங்கி பெரிய தான தர்மம் செய்வதை எந்த இதிகாசங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பகட்டிற்காக நான் செய்கிறேன் பாரு, இந்த ஊரில் இந்த மாதிரி எந்த யாகமும் செய்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பகட்டுக்காக செய்ய சொல்லி யாரும் கேட்கவில்லை. அப்போ நானாக செய்துவிட்டு கடைசியில் இந்த யாகத்தினால் தான் நான் இவ்வளவு பெரிய கடனாளி ஆகிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது மகா பாபம் ஆகிறது. உங்களால் என்ன முடியுமோ அதையே செய்யுங்க அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. அது போக பாருங்க, யதா சக்தி யதாமதி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட என்ன இறைவன் கொடுத்தாலும் அதில் எவ்வளவு உங்களால் தானம் பண்ண முடியுமோ, உங்களை புத்தியில் இதை செய்யலாம் அப்படின்னு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இவ்வளவு கொடுத்தால்தான் உங்களுக்கு புண்ணியம்னு எதுவும் சொல்லலை. யதா சக்தி யதாமதி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் பாருங்க, ஆஹூதி அப்படின்னு தேவதைகளை திருப்திப்படுத்துவது அது ஒன்று. அப்புறம் பூததயா அப்படின்னு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிராணிகள் இருக்கு இல்லையா, அந்த பிராணிகளுக்கு உண்டானதை நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? நம்ம சுற்றி சில நாய்கள் வருது, சில கோ வருது, அதற்கு உண்டான ஏதோ ஒரு தீவனம் நம்மால் முடிந்தது இயன்றதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதில் என்னென்னா, நம்மக்கிட்ட நிறைய இருக்குங்க, நான் இல்லைன்னா சொன்னால் அது பொய்யாகும். அந்த மனசு மட்டும்தான் இந்த இடத்துல எங்கே கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், இதையே நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. சாஸ்திர புராணம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு 100 ரூபாய் சம்பாதித்தால் ஒரு 20%, அதாவது 20 ரூபாயை தான தர்மங்களுக்கு பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 20%ல் இதில் எல்லா விதமான யாக யஜ்ஞத்துக்கு, அதே மாதிரி பூததயா என்று சொல்கிறார்களே கோரக்ஷணைக்கு, இது நான் நம்மை சுற்றி நாய் பசியோடு போகிறதே அதுக்கு வெளியே அந்த நீர் வைக்க வேண்டியது, இந்த மாதிரி நாமளாக அந்த 20% தானம் செய்தால் அதனுடைய புண்ணியத்தை நம்ம அளவிட முடியாது. நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். ஆனால் என்னென்னா, இதை சரியான நேரத்தில் அது பதிய வேண்டும் நம்மளுடைய மனதில், அதுதான் முக்கியம். இப்போது இதில் என்னென்னா, நாம் யாகம் செய்வதால் யாருக்கும் தொந்தரவு ஆகிடக்கூடாது. யாகம் செய்கிறேன்னு பெரிய பெரிய ஸ்பீக்கரை வச்சுட்டு சும்மா கச்சா முச்சான்னு சொல்லிட்டு கத்திண்டு பக்கத்தில் ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கோம், அந்த குழந்தைய தூங்க விடாது, அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதையே கூட பாருங்கள், ரொம்ப அற்புதமாக எச்சரிக்கிறது மகாபாரதம். ஏன்னா ஒன்று சொல்லுங்கள், இவ்வளவு செலவு செய்து யாகம் செய்தேன் அப்படின்னு சொல்வதற்காக யாகம் இல்லை அப்படின்னே தெளிவாக சொல்லு. செலவு செய்வதால் யாகம்னா அடிப்படைன்னு சில விஷயங்கள் இருக்குது. யாகம் செய்வதனால இதெல்லாம் தேவை இருக்குது. ஆனால் அதை முதல்ல தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யாகம் செய்ய ஆரம்பிக்கிறது தான் புத்தாழ்த்தம். அதே பிரகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த காரணத்திலும் இந்த சக்தர் அசக்தர்னு 2 பேர், சிலரால் முடியும் சிலரால் முடியாது, ஆனால் ஆசை மட்டும் நிறையா இருக்கும். ஆனால் அவர்கள் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சுட்டா நிச்சயமாக ஒன்று சொல்லட்டுங்களா, அந்த சிரத்தை இல்லாமல் யாகம் செய்ததால் என்ன விதமான எதிர்பலன் ஏற்பட்டதுன்னு மகாபாரதம் சொல்லுது. என்ன காரணம் பாருங்க, 1 வருஷம் அந்த ஊரில் மழையே இல்லாமல் போயிடுது. யாகம் செய்வது எப்படின்னா, அனாச்சாரமாக தவறுதலான மந்திரங்களை பிரயோகம் செய்து டம்பாச்சாரத்திற்கு செய்வதால்
பலன் கூட எதிர்வினை ஆகிறது என்று எச்சரிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் எங்கே பார்த்தாலும் வறட்சி, பயிர்கள் விளையாமல் போக, இன்னும் சொல்லப்போனால் சாப்பிடுவதற்கு கூட தானியம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. இப்போது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிஷி இந்த மாதிரி யாகம் செய்யும் நேரத்தில் இந்த தேவதைகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இவன் எப்படி யாகம் செய்திருவான், எவ்வளவு சோதனை இருக்கோ அத்தனை சோதனையும் இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிடும். இது என்னன்னா, நமக்கு வந்திருக்கக்கூடிய சோதனை. நாம் இதையெல்லாம் பார்த்து பயந்து அந்த யாகத்தை நிறுத்திடுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணம். நிச்சயமே நல்ல விஷயங்கள் செய்யணும்னா நிச்சயம் நிறைய தொந்தரவு வரும். ஆனால் அதை எப்படி எதிர்கொண்டு ஜெயிக்கிறோம் என்பதே வாழ்க்கை. அப்போது அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. ஆரம்பிச்சாச்சு யாகத்து. மழை இல்லை, தானியம் இல்லை, சாப்பாடு இல்லை. எப்படி இவன் இந்த 12 வருஷம் சத்திர யாகம் செய்யணும்னு ஆனந்தமாக எல்லாரையும் அழைச்சி உட்காந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் பயப்படலை. யார் அந்த யஜ்ஞ எஜமான். வெளியே யாகம் செய்ய முடியலையா, என் மனதிற்குள்ளே யாகத்தை செய்கிறேன்னு கண்ணை மூடி உட்காந்துட்டார். யாகம் செய்ய முடியாதபடி தேவதைகள் இந்த மாதிரி தடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அமர்ந்து கொண்டு ஹிருதயத்தில் அக்னியை வளர்த்து அந்த யாகத்துக்கு உண்டான மந்திரத்தை உச்சாடனம் செய்ய ஆரம்பித்து விட்டார் யஜ்ஞ எஜமானர். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இதை யார் தடுக்க முடியும்? இதுதான் பாருங்க, நீங்க கற்ற வித்தையை யாராலும் களவாட முடியாது. வெளியே இருக்கக்கூடிய விஷயத்தை மழை இல்லாமல் செய்யலாம், தானியம் விளைச்சல் இல்லாமல் செய்யலாம், இதெல்லாம் சோதனை. ஆனால் மனதாலேயே அந்த மந்திரத்தை உச்சாடம் பண்ணி அந்த யாகம் செய்வதை யாரால் தடுக்க முடியும்? இதற்கு பேர் மானச யஜ்ஞம் அப்படின்னு பேர். இதில் என்னன்னா, தேவர் இறைவன் நமக்கு கொடுத்தால் பெரிய அளவுக்கு யஜ்ஞம் செய்யலாம். இல்லை, இறைவன் அவ்வளவு பெரிய யஜ்ஞம் அவனுக்கு தேவைப்படல போல, மனிதனால் செய்வதுதான் அவனுக்கு சுகம் என்று அவன் அறிகிறான். அதனால் இது அவனுடைய இஷ்டம், என்னுடைய இஷ்டம் இல்லை. மழை வந்திருந்து தானியம் விளைந்திருந்தால் எல்லோருக்கும் மிக விமர்சையாக இந்த யாகத்தை நான் நடத்தி இருப்பேன். இது அவருடைய விருப்பம். மழையை நிறுத்தினான், தானியம் இல்லாமல் செய்தான், இருந்தாலும் நான் யாகத்தை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னன்னா, அதுக்கு அடுத்து இன்னொரு யாகம் இருக்கு, மனிதனால் செய்கின்ற யாகம். அடுத்து ஸ்பர்ச யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு, இறைவனுடைய விக்கிரகத்தை தொட்டுக்கொண்டே மனதில் அவனுடைய மந்திரங்களை உச்சாடனம் செய்வது ஒரு யஜ்ஞம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, சாலக்கிராம மூர்த்தியில் பகவான் இருக்கா, அந்த சாலிகிராமத்தை ஸ்பரிச மாத்திரம் தொட்ட மாதிரி மந்திரங்களை உச்சாடனம் செய்து யஜ்ஞம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் இல்லைன்னா இன்னொரு முறை சொல்லியிருக்கா, தீர்த்த யாத்திரையே யஜ்ஞம். அந்த இடத்தில் இல்லாமல் அனைவரையும் அழைத்து கொண்டு இந்த உலகத்தில் எங்கெங்கு இறைவன் பலவிதமான க்ஷேத்திரங்களில் வசிக்கிறானோ அதையெல்லாம் பார்த்து புண்ணியத்தை தேடி வருவது இது ஒரு யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது. அப்புறம் அடுத்து, இந்த தேகத்தை சிரமப்படுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் யஜ்ஞமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு, நடந்தபடியே திருமலா திருப்பதி அந்த படிகளை ஏறி செல்கின்ற அந்த பக்தர்களை நாம் பார்த்துருக்கோம். முடியாதவர்கள் என்ன சொல்கிறாங்க, பஸ் இருக்குது, அதில் போய் தரிசனம் பண்ணுறவா இருக்கா. ஆனால் இவ்வளவு வசதி பஸ்ஸெல்லாம் ஏற்பாடு பண்ணி இருக்கும் பொழுதே பல ஆயிரம் பேர் அந்த படிகளிலே செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் செல்கிறார்களே, என்ன காரணம்? பாருங்க, இந்த தேகம் இறைவனால் கொடுக்கப்பட்டது, இது அவனுக்கானது. அவனை காண்பதற்கு இந்த தேகத்தை எவ்வளவு தண்டித்தாலும் அது அவனுக்காக செய்கின்ற யாகம். பாருங்க, தேகத்தை தண்டித்து அவனுடைய தரிசனத்திற்காக செல்வது ஒரு யாகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். எவ்வளவு களைப்பு சோர்வு இருந்தாலும் அவனுடைய தரிசனம் கிடைக்கும் பொழுது நம்மை மறந்து அத்தனை வழியும் இல்லாமல் போகிறதே, இதுதானே யஜ்ஞத்தினுடைய பிரசாதம். அது என்னன்னா, இதெல்லாம் நாம் சொல்கிறோம், ஆனால் அதை செய்தவர்களுக்கு அதனுடைய அனுபவம் தெரியும்.
இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம் மனது தான். திருமலா திருப்பதி முன்னின்று ஐயோ இவ்வளவு பெரிய மலையா, இதை எப்படி நான் ஏறுவேன் என்று மலைத்து நாம் பேசினால் நிச்சயமாக நம்மால் ஏற முடியாது. அவன் இருக்கிறான், என்னை கொண்டு சென்று சேர்த்து விடுவான். இந்த நம்பிக்கையை கெட்டியாக வைத்தால் அவன் உங்களுக்கு பலத்தை கொடுத்து விடுவான். இதுதான் உண்மை. இப்படி யஜ்ஞத்தில் எவ்வளவு இடையூறு வந்தாலும் அந்த யஜ்ஞத்தை எப்படி விதவிதமாக செய்யலாம் என்பதையெல்லாம் ரொம்ப அற்புதமாக மகாபாரதம் வர்ணித்து கொண்டு வருகிறது. நாளையும் மீதம் இருக்கின்ற அந்த யஜ்ஞசாலைகளை பற்றி அறிவோம். ஹரே ஸ்ரீனிவாசா. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.